போயிட்டே இருக்கும்போது பாட்டி அடிக்கடி திரும்பி அந்த 3 பேர்த்த பார்த்து இருந்தாங்க. அவங்க பார்க்க பார்க்க அவங்க பயம் அதிகமா கொஞ்ச நேரம் போனதோ பஸ்ல அந்த பாட்டி சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. அந்த சத்தத்தை கேட்டு லேடி கண்டக்டர் அவங்க சீட்ல இருந்து எந்திரிச்சு அவங்க கிட்ட போய் எதுக்காக கத்துனீங்கன்னு அப்படின்னு கேட்க, முன்னாடி சீட்ல இருந்த பையன் என்னோட பர்ஸை திருடிட்டா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு லேடி கண்டக்டர் அந்த பையன் கிட்ட போய் அந்த பாட்டியோட பர்ஸ் நீதான் எடுத்தான்னு கேட்க, நான் முன்னாடி சீட்ல உட்காந்துட்டு இருக்கேன், அவங்க பர்ஸ் நான் எப்படி எடுத்திருப்பேன்னு லேடி கண்டக்டர் கிட்ட சொல்றான். இதான் அந்த லேடி கண்டக்டருக்கு சரியான பதில்னு தோணுது. அதனால அந்த பாட்டி கிட்ட போய் அவ எடுத்திருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ண முயற்சி பண்றாங்க. அந்த பாட்டி கேட்கவே இல்லை. அடுத்த வர ஸ்டாப்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும்னு அங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண என் பர்ஸ் கிடைச்சிரும்னு லேடி கண்டக்டர் கிட்ட சொல்றாங்க. அப்படி அடுத்த ஸ்டாப்பும் வருது. அப்ப அந்த பையனை கட்டாயப்படுத்தி இறக்கி வண்டியில இருந்து இறக்கி அங்க ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீதான் என் பர்ஸ் எடுத்திருக்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட சண்டை போடவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சண்டை போடுறத கூட கண்டுக்காம அந்த பஸ் நம்பர் 375 கோக்ரன் ஹில்ஸுக்கு கிளம்பிடுச்சு. இந்த பஸ் போனதை பார்த்துட்டு அந்த பாட்டி அமைதியாயிட்டாங்க. திடீர்னு அந்த பையனுக்கு ஒன்னும் புரியல. இவ்வளவு நேரம் நம்ம கூட சண்டை போட்டுட்டு இருந்த பாட்டி எப்படி திடீர்னு அமைதியானாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. அந்த பாட்டி கிட்ட கேட்கிறான், இவ்வளவு நேரம் நான் உங்க பர்ஸ் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு என் கூட சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, திடீர்னு எதுக்கு அமைதியானீங்கன்னு கேட்க, ஆமாப்பா நீ என் பர்ஸ் எடுக்கல, அது உண்மைதான், உன்னை காப்பாத்துறதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த நாடகம் போட்டேன் அப்படின்னு அந்த பையன் கிட்ட சொல்றாங்க. என்ன காப்பாத்த நீங்க எதுக்கு நாடகம் போடணும்னு அந்த பையன் கேட்க, அப்பதான் பஸ்ல நடந்தது அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு காத்தடிக்கும் போது எதிர்ச்சியா திருப்பி பின்னாடி பார்த்தப்போ அந்த 3 பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்த 3 பேர்த்தோட துணி வந்துட்டு லேசா விலகுனதுல அவங்க 3 பேருக்கு கால் இல்லைன்னு பார்த்தேன். அந்த கால் இல்லாதவங்க எப்படி பஸ்ல இருப்பாங்கன்னு அந்த பையன் கிட்ட பாட்டி கேட்கறாங்க. அப்பா அந்த 3 பேரும் பெய்யாதான் இருக்கணும்னு அந்த பையன் கிட்ட பாட்டி சொல்றாங்க. அவங்க சொன்னதை கேட்டு அந்த பையனுக்கு பயம் இருந்தாலும் இந்த பாட்டி சொன்னது உண்மையா இல்ல பொய்யான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியல. ஒரே குழப்பமா இருந்துச்சு. அந்த பையன் வந்துட்டு பாட்டி சொன்னது ஒன்னும் நம்பாம அந்த பஸ் அவனோட ஊருக்கு போற கடைசி பஸ்ஸா இருந்துச்சு. நான் எப்படி வீட்டுக்கு போவேன்னு அந்த வயசான பாட்டி கிட்ட அவன் கேட்கறான். என்னால நடந்து போக முடியாது, அந்த வழி வந்துட்டு ரொம்ப ஆபத்தா இருக்கிறதுனால எப்படி நீ வீட்டுக்கு போவேன்னு அந்த பாட்டி கிட்ட அவன் கேட்கறான். அந்த வயசான பாட்டி, எனக்கே இவ்வளவு தைரியம் இருக்கும்போது சின்ன பையன் உனக்கு வந்துட்டு தைரியம் இல்லையா அப்படின்னு அந்த பாட்டி அவங்க கிட்ட கேட்கறாங்க. நம்ம எவ்வளவு சீக்கிரம் அந்த பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில இருக்கிற பஸ்ஸுக்கு வந்துட்டு ஊருக்கு போயிடலான்னு அந்த பாட்டி அவங்க கிட்ட சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கூட தாமதிக்காம 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அவங்க போனது நைட் டைம்னால வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபேன் ஓடுற சத்தத்தை தவிர வேற எந்த சத்தமும் அவங்களுக்கு கேட்கல. சரி 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் பாக்குறாங்க. அப்பதான் வந்துட்டு ஒரு போலீஸ் வந்துட்டு அவங்களோட வேலையை வந்துட்டு மும்பரமா பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அவர்கிட்ட போய் நடந்ததை வந்துட்டு இவங்க 2 பேரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது கேட்டதும் போலீஸ் வந்துட்டு இவங்க சொன்னது எதுவுமே நம்பல. இருந்தாலும் வந்துட்டு நீங்க இருங்க, என் வேலையை முடிச்சுட்டு இந்த கம்ப்ளைண்ட் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள வெயிட் பண்ண வைக்கிறாங்க. அப்படி காலையில விடிஞ்சது இவங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கும் போதுதான் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு நியூஸ் வருது. நேற்று பயணம் பண்ணுன பஸ் நம்பர் 375 கோக்ரன் ஹில்ஸுக்கு இப்போ வரைக்கும் வரலன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துச்சு. அப்பதான் போலீஸுக்கு அந்த பாட்டியும் அந்த பையனும் சொன்னது உண்மைதான்னு புரிஞ்சிச்சு. அதை பத்தி அந்த பாட்டி